எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆல்வேஸ் ஹாவ் அ பிளான் பி. டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? நான் படித்த ஸ்கூல்ல எனக்கு பிரின்சிபலா இருந்தவர் ஒரு ஃபாதர். ஓகேவா? அவர் இன்றைய நிலைமையில் ட்ரிவாண்டரத்தோட பிஷப்பாக இருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு. அவருடைய பர்த்டே மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி சில தினங்களுக்கு அப்புறம் நடத்துகிற மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணி மாணவர்கள்லாம் கூடுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சென்னையில் மாலை நேரங்களில் மழை வருது. எல்லா நாளும் பெய்யுதுன்னு சொல்ல முடியல, ஆனால் பெய்யுது. ஸோ இது அந்த நிகழ்ச்சி அன்னைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மழை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திறந்த வெளியில தான் பண்றோம். அதுக்கு இந்த ஆர்கனைசிங் கமிட்டி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க குரூப்ல. என்ன போட்டிருந்தாங்கன்னா, எல்லாரும் கடவுளை வேண்டிக்கங்க, அன்னைக்கு மழை வராமல் இருக்கணும், நம்ம நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி இடத்துல சென்னையில் எந்த நாடாக இருந்தாலும் மழை வேணும், தண்ணி வேணும். இப்போ நம்ம எல்லாம் ப்ரே பண்ணி மழை வேணாம் அப்படின்னு சொல்றது அவ்வளோ கரெக்டா அப்படின்னு தெரியல. அப்போ நான் அந்த மெசேஜ் போட்டவருக்கு பர்சனலாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது சொல்கிறது கரெக்டு, மழை வந்துட்டே தான் இருக்குது, மழை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதை ப்ரே பண்ணி மழை வராமல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நமக்கு ஒரு பிளான் பி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பிளான் பி என்னென்னா, ஆடிட்டோரியத்தில் நிகழ்ச்சி நடத்திடும். நாங்கள் எதிர்பார்க்கறது ஒரு 200 பேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 200 பேர் இந்த ஆடிட்டோரியம் தாங்கும். ஓப்பன் கிரவுண்ட்லேயே பிளான் பண்ணுங்க. டக்குன்னு மழை அது மாதிரி ஏதாவது இது இருந்ததுன்னா பிளான் பிக்கு போயிடுங்க. இதுதான் புத்தாத்தனமாக இருக்குமே ஒழிய, ப்ரேயர் பண்ணலாம், எல்லாம் ப்ரே பண்ணலாம், மழை வந்தால் அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கேயா ஒதுங்கி கிதுங்கி மழை விடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அது அவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த மழையெல்லாம் வரும்போது என்ன வாய்ப்பு இருக்குன்னா, கரண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சி ஈவினிங் மேலே தான், நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்போது கரண்ட் போச்சுனாலும் சீன் ஆகிடும், ஒரு மாதிரி டல் ஆகிடும் அந்த அட்மாஸ்பியரு. அப்போ அதுக்கு என்ன பண்ணும், ஜென்ரேட்டர் இந்த மாதிரி பேக்கப்பும் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. இதுதான் ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்றது, இந்த ப்ரிப்பேர்ட்னஸ், யுக்தியோட எல்லா விஷயங்களும் பண்ணுங்க. பரமாத்மா கனெக்ட் பண்ணுறதுன்றது ஒன்று, ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது. இது நடக்கதே ஸ்கூலுடைய இதில் தான். ஸ்கூலுக்கு கிரவுண்ட் இருக்குது, அங்கே தான் எங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. சப்போஸ் மழை வந்தால் ஆடிட்டோரியத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஏற்பாடு இருக்கணும் இல்லையா? அதானே இது ஈஸியஸ்ட் மெத்தடு. ஸோ இது நான் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசலாக செப்பரேட்டாக கொடுத்துருந்தேன். அப்போது அவர் எனக்கு மெசேஜ் கொடுத்தாரு, ஆமாம் இதை பற்றி நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுறோம், அந்த மெசேஜ் கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருந்தார். இப்போ நான் இனி ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி கரண்ட்டு போனால் கரண்ட்டு பேக்கப்பும் நீங்கள் யோசிங்க. இது ரெண்டு தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பாக்கி எதுவுமே ஸ்மூத்தாக நடந்துடும் அப்படின்னு போட்டிருந்தேன். அவங்களும் அதை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு ராஜயோகியோட அனுபவம் சொல்கிறேன். அவர் ஒரு ரொம்ப வருஷமாக நாலேஜில் இருக்கிறவர். அவர் ஹைதராபாத்தில் இந்த மாதிரி ஒரு பாபாக்காக ஒரு ஈவெண்ட் பெரிய ஓப்பன் கிரவுண்டில் பிளான் பண்ணுறாரு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற பிகேஸ்க்கு கூப்பிட்றாரு கலந்துக்கிறதுக்கு. ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, அமெரிக்காவிலேருந்து வராங்க, மிடில் ஈஸ்ட்லேருந்து வராங்க, இந்தியாவிலேருந்து வராங்க. ஆனால் பியூட்டி என்னென்னா, இவர் அந்த பிளான் பண்ணுற டேட் இருக்குல்ல, அந்த ஒரு வாரத்துக்கு புயல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் லட்சக்கணக்கில் ரூபா செலவு பண்ணி, அதாவது டொனேஷன் வாங்கி பெருசாக பண்ணுறாரு. வர்றவங்களும் வந்துட்டாங்க, கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க, அவங்க ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்க போகிற அந்த 2 நாளுக்கு முன்னாடி வச்சு செய்தால் வெள்ளம்னா வெள்ளம். அப்படி இவங்களுக்கு என்னென்னா, அந்த நிகழ்ச்சியே நடக்குமா, ஒரு $1 மில்லியன் கேள்வி. இந்த மழை வந்தால் என்ன பண்ணுறது, எப்படி இதை சமாளிக்கிறது, இது ஒரு ஐடியா எல்லாமே இருக்காங்க. இவங்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க, பாபா இது நடத்துறதே உங்களுக்காக தான், உங்களை பற்றி வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்காக தான், அதனால் இது நடந்தே ஆகணும், அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. இவங்களுக்கு பேக்கப் பிளான் சொல்லி ஒரு ஆடிட்டோரியம் அந்த மாதிரி செட்டப் கிடையாது, இது ஒரு கிரவுண்டு, அவ்வளோதான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேலே ஷாமினா மாதிரிலாம் போட்டிருக்காங்க, ஒரு வேளை மழை பெஞ்சா அது பட்டு வெளியே போயிடும், ஓரளவுக்கு பாதுகாத்துக்கலான்ற மாதிரி. கரெக்டாக நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அந்த ஷாமினா கிமிலாம் அடிச்சு காற்றுல எல்லாம் போயிடுச்சு. ஒரு 1 hour பெஞ்சிருக்குது மழை. ஓகேவா? அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த வெள்ளத்தெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க. ஒரு 1 hour டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிகழ்ச்சி வந்து 2-3 hour நல்லபடியாக நடந்தது. அதுக்கப்புறம் மழை பெய்யலை. அப்போ இவங்க வந்து இறைவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. இவ்வளோ மழைக்கு வந்து இந்த இவங்க மெட்ரோ இது சொல்லுவாங்க இல்லையா, மழை பெய்யும் அந்த தகவல்லாம் கொடுக்கும், அதெல்லாம் சொல்லி அது மாதிரி மழையும் பெய்ஞ்சிருக்கு. ஆனால் நிகழ்ச்சி டைமில் பெய்யலை. ஆனால் அந்த கிரவுண்டு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கூட்டு யோகாலாம் பண்ணி அது சக்ஸஸ் ஆகிறது, மழை காலத்தில் மழை பெய்யும் தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு இண்டோரில் தான் பிளான் பண்ணணும். அதுதான் கரெக்டாக இருக்க முடியும். இவங்க நல்ல வேலை அன்றைக்கி வந்து ஒரு 1 hour முன்னாடி 2 hour முன்னாடி மழை பெஞ்சு ஓஞ்சதுனால அங்கங்கே மழை திட்டம்லாம் இருக்குது, இருந்தாலும் நிகழ்ச்சி நடத்த முடிஞ்சு நடத்திட்டாங்க. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் செய்யும் போது, ஐ மீன் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு பிளான் பி இருக்கணும். எங்களோட ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியெல்லாம் இப்படி தான் இருக்கும். கனக்கச்சிதமாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மழை வந்தால் என்ன பண்ணுறது, கரண்ட்டு போனால் என்ன பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஆர்எஸ்எஸில் சில நிகழ்ச்சிகள் எப்படி இருக்கும்னா, 5 மணிக்கு வரணும் அப்படின்னு இது போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடணும். நீங்கள் தான் தலைமை தாங்கிற இவருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த சபைக்கு வந்து 5:01 வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் இதான் சார் வெளியே போகிறதுக்கு வழின்னு அனுப்பிச்சி விட்ருவோம். அவருக்கே என்ட்ரி கிடையாது. யாருக்கு நேரத்தோடைய பங்க்சுவாலிட்டி தெரியலையோ அவங்களுக்கு வந்து அங்கே இடம் கிடையாது. அவர் தான் விழா தலைவராக இருந்தால் கூட. இதுதான் ஆர்எஸ்எஸோட டிசிப்ளின். இப்போ புரியுதுங்களா? நாங்கள் எவ்வளோ பங்க்சுவலாக இருக்கோம், 365 நாள் ஏன் வீடியோ போடுறோம், இத்தனை வருஷமாக ஏன் வீடியோ போடுறோம், ஏன் கரெக்டாக டைம் போடுறோம். நமக்கு வேற ஒரு அட்வான்டேஜ் என்னென்ன, ரெக்கார்டிங் நான் என்னைக்கு வேணால் பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணி கரெக்டாக அந்த டைம் வர வைக்கலாம். அது யூடியூப் கொடுக்குற ஒரு இது. ஆனால் டெய்லி நம்ம போடுறதுக்கு காரணம் இந்த பங்க்சுவாலிட்டி நாங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து கற்றுக்கிட்டு தான். சரியா? ஸோ எந்த ஒரு விஷயம் செய்யும் போது நமக்கு வந்து ஒரு பிளான் பி இருக்கிறது நல்லது. ஓகேவா? இறைவன் மேலே நம்பிக்கை இல்லையா, அதெல்லாம் கரெக்டு. ஆனால் அப்புறம் மழை பெய்ய வேண்டிய மழை வேணான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது எப்படி கரெக்டாக இருக்க முடியும்? சரியா? ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மழை வரட்டும், நம்ம யோகாலாம் பண்ணி மழை வராமல் பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரைன்ஸ் ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்களா? ரெயின் ரெயின் கோ அவே கம் அகெயின் அனதர் டே, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு ப்ளே, இப்படி ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க ஸ்கூலில். இப்போ ஏன் தெரியுமா? சின்ன குழந்தைங்க மழை வேண்டாம் விளையாடுறதுக்குன்னு சொல்லி பாடினாவே மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க டோட்டலாக. மழை வரணும், அதுதான் கரெக்டு. சரிட்டா? ஸோ மழை காலத்தில் மழை பெய்யணும் இல்லையா? ஆக்சுவலாக இந்த ஜூன் மாதம் வெயில் உச்சத்தில் ஏன் இவ்வளோ மழை பெய்யுதுன்னா, அவ்வளோ உஷ்ணமாக இருக்குது, கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துன்னு போயிடுது. அப்போ மேலே வச்சுக்க முடியாது, திரும்பி நமக்கே கொடுத்துருது. அப்படி தான் இந்த காலத்தில் மழை பெய்யுது. அதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துறதுன்றது இல்லை வேணான்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. இப்போ இருக்கிற அந்த வெயிலுக்கு இந்த மழை கொஞ்சம் ஆஸ்வாசம் கொடுக்க தான் செய்யுது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மோட்டர்லாம் போட்டிங்கன்னா 1 hour ஆகுது. அப்படின்னா நிலத்தடியில் தண்ணியே இல்லைன்னு அர்த்தம். இப்போ மழை வந்தால் தானே நிலத்தடியில் கொஞ்சம் தண்ணி வரும். சரியா? ஸோ எனக்கு தெரிஞ்ச தாட் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் அப்படின்னு நினச்சி விட்டு உட்காந்துடலாமா, பிளான் பின்னு ஒன்று வேணுமா வேண்டாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, ஒரு தகவல். ஒரு தம்பி அவரோட அனுபவத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, கடந்த 2 நாட்களாக ஒரு 40 வாட்டியாவது அவர் வந்து 84 அப்படின்ற நம்பரை அடிக்கடி பார்த்தாராம். இது ஏன் அப்படி நடக்குது எனக்கு அப்படின்னு கேட்டார். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து 777 அப்படின்னு ஒரு நம்பரை பார்ப்பேன். இல்லை காரில் வந்து 4 நம்பர் இருக்குன்னா 47 பார்ப்பேன், இல்லை 786 இது ஆல்மோஸ்ட் டெய்லி பார்க்குறேன் நான். ஸோ எனக்கு அது பழகிடுச்சு. இது எதோட அர்த்தம்னா, நான் பரமாத்மா சொல்லியிருக்கேன், நான் எப்போல்லாம் ஒன்று மறக்கணும்னு எனக்கு ஞாபகப்படுத்தினேன். இந்த 777 கூட்டிங்கன்னா 21, 786 கூட்டினாலும் 21. ஸோ 21 பிறவிக்கு நம்ம வந்து போகிறோம் அப்படின்னு வரணும், அப்படி பாபாவை நினைவு பண்ண வைக்கணுன்றதுக்காக எனக்கு தோணுது, பார்க்குறேன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க, ஆனால் எங்களுக்கும் இந்த அனுபவம் வருது, நாங்களும் இந்த மாதிரி 777 நம்பரை பார்க்குறோம் டெய்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த தம்பிக்கு வந்து 84ன்னு வருது. 84 ஒருத்தர் அதிகமான எடுக்கக்கூடிய பிறவி 84. சத்தியுகத்தில் 8, திரேதாவில் 12, துவாபரத்தில் 21, கலியில் 42, சங்கமத்தில் 1, இப்படி கூட்டிங்கன்னா 84 பிறவி. ஸோ 84 அதிகமாக வரும், நீங்கள் 84 பிறவி, ரெண்டும் ஒன்று தான். 21 பிறவி வரவங்க ஃபஸ்ட்டு 21 வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பாக்கி எல்லாம் நடிப்பு நடிச்சு தான் அவங்களும் 84க்கு வந்துடுவாங்க. இப்படியும் காட்டலாம். 84க்கு 5 நீ 84 பிறவிக்கு வருவேன் அப்படின்றதுக்கு, இல்லை வரணுன்றதுக்காக, ஒரு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கறதுக்காக இவங்க காட்சி ஏற்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஓகே. உங்களுக்கு யாருக்கா இந்த மாதிரி வந்திருக்கு? எனக்கு வந்து 777 நிறைய நடந்திருக்கு. எனக்கு 84லாம் நான் பார்த்ததே கிடையாது. இல்ல பார்த்தா கூட எனக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆனது கிடையாது. ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 84 நம்பர் பார்த்துருக்கலாம். ஆனா அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகல. அந்த தம்பிக்கு ஒரு 2 நாள்ல 40 அடி வந்திருக்குன்றது வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு இதுதான். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? 84 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து அடிக்கடி தோணியிருக்கா? பார்த்துருக்கீங்களா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க. ஓகே. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.